ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸை பார்ப்போம். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப சில சமயத்தில் அந்த ஸ்டேட்டஸை நமக்கும் சேவ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். பட் அதுக்கான ஆப்ஷன் நமக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்மளால் ப்ளே ஸ்டோரில் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளால் அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்டேட்டஸ் சேவர் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களால் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ண முடிஞ்சு. ஆனால் திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் சேவர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேவர் ஸ்டேட்டஸ் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. இப்படி ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஸ்டேட்டஸ் சேவர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஸ்டேட்டஸ் சேவர் ஆப் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டஸ் சேவரை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ண முடியாமல் இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு அந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் சேவ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் லோட் ஆகுதா, உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது இஷ்யூனாலையுமே ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல லோட் ஆகாமல் அந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.